புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ரயில் நிலையம் அருகில் உள்ள நேரு நகர் மற்றும் இந்திரா நகர் பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் அருகில் உள்ள பாலமான ஆறும் நிறைந்து காணப்படுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரைராஜ். வணக்கம் துரைராஜ், மக்களுடைய பாதுகாப்புக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். சிதம்பரம் அருகில் உள்ள ரயில்வே நிலையம் அருகில் உள்ள நேரு நகர் மற்றும் இந்திரா நகர், இதன் அருகிலேயே பாலமான ஆறு ஓடுகிறது. நேரு நகர், இந்திரா நகர் இரண்டுமே பாலமான ஆற்றங்கரை ஓரமாக ஓடுவதால் அது வடிகால் பகுதியாக உள்ளது. மழை அதிகம் வந்தால் அப்பகுதி முழுவதும் தண்ணீர் நிறைந்து காணப்படும். குறிப்பாக தற்பொழுது நீர்வரத்து அப்பகுதியில் அதிகமாக வந்து கொண்டே இருக்கின்றது. இன்று மாலைக்குள் அது ஒரு குறிப்பிட்ட அளவு முழுகிவிடும் என்று கூறப்படுகிறது. சிதம்பரம் நகராட்சி எந்த விதமான தூர் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போதுதான் போர்க்கால அடிப்படையில் சிதம்பரம் நகராட்சி செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள மக்கள் குடிநீருக்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். குடிநீர் குழாயை மேலே தண்ணீர் ஓடுவதால், சாக்கடை கலந்த தண்ணீர் வருவதால் அவர்கள் ஒரு சீப்பாயை சொருகி தண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பகுதி மக்கள் இதுவரை சிதம்பரம் நகராட்சியின் சார்பாக எந்த விதமான நிவாரணங்களும் குறிப்பிடப்படவில்லை. இப்பகுதியில் உள்ள மக்கள் வீட்டுக்கு பாம்புகள் மற்றும் விஷச்சந்துகள் உள்ளே போகின்றன. இதனால் அவர்கள் குழந்தையுடன் அச்சத்துடன் உள்ளனர் என்று பொதுமக்கள் பயத்துடன் உள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.